உலகத்திலேயே அழிக்க முடியாத நோய்னா அது வறுமை தாங்க. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னு யோசிச்சு நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம லைஃப்லாம் இந்த மாதிரி மாறிடாதா, நம்மளாம் இந்த மாதிரி வந்துட மாட்டோமா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அத்தியாவசிய செலவுக்கு மட்டுமே போயிடுது, யாரையும் ஏமாத்தலை, திருடலை, யாரையும் பார்த்து பொறாமப்படலை, நாமளும் மற்றவங்கள மாதிரி உழைக்கிறோம் நேர்மையாக. ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனாலுமே நம்மளோட மனசில் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டோட ஒரு நாளுமே ஒரு ஸ்மைலோட நம்ம லைஃப்பும் மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். கடவுள் கஷ்டத்தை பண்ணுமே எல்லாத்துக்குமே எல்லா நாளுமே இருக்க மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். அதே மாதிரி தாங்க நம்மளை கைவிட மாட்டார் கடவுள். நம்ம எல்லாத்தோட லைஃப்லையும் கடவுள் கஷ்டமே இல்லாமல் வறுமையே இல்லாமல் மாற்றிடுவாங்க. நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சாங்கை கேளுங்களேன், கடவுள் நம்ம கூட இருக்க மாதிரியும் கடவுளே நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுங்க. போகும் பாதை தூரமில்லை, வாழும் வாழ்க்கை பாரமில்லை, சாய்ந்து தோள் கொடு, இறைவனுந்தன் காலடியில் இருள் விலகும் அகவொழியில் அன்னம் பகிர்ந்திடு, அன்னம் பகிர்ந்திடு. நதி போகும் கூழாங்கள் பயணம் தடயமில்லை, வழி தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை, ஒவ்வொரு அடையின் பின் இன்னொரு கடலுண்டு நம் கண்ணில் இனி கட்டுமே, கருணை மார்பில் சுனை கொண்டவர் யார் அன்னை, அருளை ஊற்றி கண் திறந்தவர் யார் இறைவன் உயிர் என்றாரே, பெரும் கை ஆசையிலும் இரு கை ஓசையிலும் புவியங்கு புன்னகை பூக்கட்டுமே.